ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சொரக்காய் வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட முக்கியமாக ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக நான் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, சொரக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கிறேன். கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் நம்ம நிறைய போட்டுக்கலாம். தக்காளி 1 எடுத்துருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னோடய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் பார்க்குறவங்க எல்லோரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்துடும். சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் ஊற்றிருக்கிறேன் நல்லெண்ணெய். ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் நம்ம போட்டுடலாம். போட்டு லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் ஏன் நம்ம இவ்வளோ நிறைய போடுறோம் அப்படின்னா, இது வந்து குழந்தைங்க சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு உடம்போடு சேரும். நம்ம அப்படி வேக வச்சு தான் போடுறோம். இப்போ அடுத்த சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த காய் போட்டுடலாம். காய் பாருங்கள், காய் போட்டுக்கலாம். பருப்பு ஊற வச்ச பருப்பையும் போட்டுக்கலாம். பாருங்கள், மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிங்களா? தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோனா கல் உப்பு போடுறேன். அப்புறம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா விரைவி விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இதிலே வெந்துடும். ஏன்னா தண்ணி இப்போவே ஊறிச்சு பாருங்கள். ஒரு விசில் மட்டும் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வச்சு சாப்பிட்றதுனால அது குழந்தைங்க சாப்பிட்டாலும் சரி, பெரியவங்க சாப்பிட்டாலும் சரி, அது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு விசில் விட்டுடலாம். நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன். அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கிறேன். மூடி போட்டுட்டோம். ஆவி வந்தோடனே விசில் போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம காய் வேக வச்சிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசிலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதுபோக பார்த்திங்கன்னா தண்ணியாகவும் இருக்குது. நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா, அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தேங்காயும் சீரகமும் நான் அரைச்சிருக்கிறேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் நான் போடுறேன். ஏன்னா நான் ரசம் வச்சுருக்கிறேன். 2 வேளைக்கு சாப்பிட்றதுக்கு இதை யூஸ் பண்ணுறேன். அதனால் ரசம் வச்சு இந்த கூட்டு செஞ்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு வேளைக்கு செய்கிறதுனா அதுக்கு தக்கன பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரசம் தேவையில்லைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் குளு குளுன்னு இருக்கும். நம்ம அதே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. இதிலே நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம், ரசம் வேணாலும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு பிரியப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறதுனால ஊற்றிக்கோங்க, கம்மியாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தாளித்து நம்ம கொட்டிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கொதிச்சிருச்சு, கொதி வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதில் வந்து கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். பாருங்கள், இப்போ நம்ம தாளிசை முருகலாக பண்ணிட்டோம். இந்தமாதிரி முருகலாக பண்ணி போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும், சாப்பிட்றக்கு ஆசையாக இருக்கும். மல்லித்தழையும் நான் போட்டுட்டேன் கொஞ்சமாக. நீங்களும் மல்லித்தழை போட்டுக்கோங்க. அதேமாதிரி தாளித்து கொட்டினோடனே டக்குன்னு மூடி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். சரிங்களா? அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கிண்டி விட்ருங்க. அப்புறம் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நம்ம சொரக்காய் கூட்டு பண்ணிட்டோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் நல்ல சத்தானதும் கூட. நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.